Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இன்னைய டே எப்படி போகுது, என்னலாம் பண்றோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்ப நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. வயநாடு ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. செம்ம டயர்டாக இருந்தனால பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு எதுவும் சமைச்சு கொடுக்கல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு களி கிண்டி ஊட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். மதியம் ஸ்கூலில் லஞ்ச் எடுத்துக்குவாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு எனக்குமே வேலை நிறைய இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே மதியம் 1:30 ஆயிடுச்சு. ரிவர்ஸ் கியர் போடு. ஃபர்ஸ்ட் கண்ணாடியா இருக்கு. ரிவர்ஸ் கியர் போடு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ரிவர்ஸ் கியர் போடு. இப்போ மெதுவாக காலடு. பிரேக்லேருந்து கால் எடுத்தால் மட்டும் போதும். மெதுவான்னு சொன்னேன். இப்போ அப்படியே வண்டி திருப்பு. எந்த பக்கம் திருப்புனா ஏய் அப்படி காலை விட்டுட்டே திருப்பு. பிரேக். ஃப்ரண்ட் கியர். சரி நியூட்ரல். இறங்கு. ஏய் இறங்குடி. அங்கே ரோட்டுக்கு போய் ஓட்டலாம். இறங்கு. வண்டியை ரிவர்ஸ் எடுக்க விட்டுட்டு நீ ஓட்டுற. அங்கே போய் நீ ஓட்டு. ஆள் இருக்க ரோட்டில் கொடுத்தாதான் கமல் ஓட்டி பழக முடியும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் நீ அதை நல்லா ஓட்டு, அப்புறம் இதில் நல்லா ஓட்டலாம். ஓகே ஓகே ஓட்டு பார்க்கலாம். 5 கிலோமீட்டர்ஸ் இல்லை வீடு வரைக்கும் போயிடுறியா? பணப்படி வரைக்கும் ரைட்டு. ஓட்ட மாட்டேன்னு நினச்சிட்டியா? ஓட்டு. நான் என்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு கமல் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புனோம். அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் ஆளே இல்லாத அந்த ரோட்டில் மட்டும் கொஞ்சம் நேரம் ஓட்டுறதோட சரி. அதுக்கப்புறம் நான் கார் எடுக்கிறதே இல்லை. கமலும் வந்து பிஸியாக இருக்கனால எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஓட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீ இங்கே லோக்கலை நல்லா ஓட்டு, அப்புறம் நீ வெளியூரில் ஓட்டலாம். 80 போனேன். ஓவர் ஸ்பீடு கத்துது. கொஞ்சம் தூரம் ஓட்டினேன். மெயின் ரோடு வந்ததும் கமல் காரை வாங்கிட்டாங்க. கமலுக்கு சொல்லிக் கொடுக்க டைம் இல்லை அப்படின்னா திரும்ப டிரைவிங் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பெரியமா பண்ற? சீமார் உரிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் மதியம் சாப்பிட்டு தூங்குன நேரத்துக்கு வர்ற சாப்பிட்றதுக்கு. என்னப்பா நீ நம்ம நீ இப்பதான் சாப்பிட்ற? ஓ சாப்பிட்டீங்களா எல்லாத்தையும்? அட பாவிகளா, வெறும் சட்டியை வச்சுட்டு எங்களை வான்னு கூப்பிட்டுருக்கீங்க. நாங்கள் ட்ரிப் போயிருந்தப்ப பாண்டியக்கா வந்திருப்பாங்க போல. அன்னைக்கு கோழி அடிச்சிருந்தாங்களாம். நீங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நாள் அடிச்சு தரேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுவும் ட்ரிப் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாளே செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. காலையில் நான் கொண்டு வரட்டா அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் வர வேண்டாம், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். நாங்கள் 2 மணிக்கெலாம் வந்துடலாம்னு நினச்சோம். வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போது பாப்பா தூங்கிட்டா. எங்களுக்கும் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தனால சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். மகிழினி பாய் போயிட்டுறோம். மீனா பாய் 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 டாட்டா போயிட்டுறோம். ரித்திவினை கேட்டேன்னு சொல்லு. எதிரில் டிராஃபிக் வர ரோடு கொஞ்சம் பார்த்து. ஒரே அமுக்கு. ஆடம்பரத்துலேயே பைக் வருது. 3 வேளை வராங்க. இண்டிகேட்ரு ஐயோ நான் தப்பா அமிச்சிட்டேன். அந்த பக்கம் இருக்கிறது இண்டிகேட்ரு. போ. ஸ்லோ. திரும்ப போகிறோம்னா ஸ்லோ இன்னும் ஸ்லோ. திரும்ப இதுக்கு நிப்பாட்டிட்டேன். இதுக்கு பேர் பிரேக்கு. நிப்பாட்டுறது. திரும்ப போயிட்டே தான் இருக்க. இப்படியே போனால் இடிச்சிருக்க. திருப்பணும். இங்கே பாரு, நமக்கும் இதுக்கும் இவ்வளோ கேப் இருக்கு. அவ்வளோ தூரம் போயிட்டு உள்ள வரணும்னு அவசியம் இல்லை. பக்கத்துலேயே எதுக்கு நிப்பாட்டுற? போ போயிட்டே கேளு. அம்மா வீட்டில் இருந்து வரும்போதும் கொஞ்சம் தூரம் நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் நான் தான் ஓட்டிட்டு வந்தேன்.
லாரி நிக்குது. இதுல மஞ்சள் கலர்ல லாரி வர மாதிரியே தெரியுது. அந்த லாரி நிக்குது, வரல. நீ சாம்போ, நீ சாம்போ. நம்ம தான் அது கிட்ட போறோமா? போ போ போ. இதோட நிப்பாட்டிக்கிறியா இல்ல நான் வீட்டுக்கு போலாம்? போடி ஓட்டுறியா? ஓகே சூப்பர், ஓட்டு. வந்துகிட்டே தான் ரஜினி இருக்கோம். போ 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 போ. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஓரத்துலேயே மெயின்டைன் பண்ண ஓரத்தில். ஓ போறேன். நான் வாட்டுக்கு டிராஃபிக்கா இருக்கிற ரோட்டுக்குள்ள வந்துட்டேனே. ஸ்டாப் போதும் விட்டுட்டு அப்படியே இறங்கிடு. பயப்படுறாங்க. இறங்கிடு, நான் பார்த்துக்கிறேன். இறங்கிடு, வண்டி அப்படியே நிற்கட்டும். இன்றைக்கி டிராஃபிக்காக இருக்கிற ரோட்லேயும் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்தேன். வீடு வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினேன். நான் ஓட்டுறதை பார்த்ததுமே ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துருந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்றுட்டாங்க, எங்கே உள்ளே விட்டுருவணும் அப்படின்னு. அச்சோ, விட்டுருங்க, எங்கள் தங்கத்தை விட்டுருங்க. தேங்க்யூடா தங்கம். தேங்க்யூ. நாங்கள் வந்தோம், பின்னாடியே பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. வந்ததும் டீயை குடிச்சிட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கமல் வந்து திண்டுக்கல் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு கமல்? எதுக்கு? சும்மா சுற்றி பார்த்து வரலாம். சும்மா சுற்றி பார்த்துருக்கு. சொல்லு எதுக்குன்னு. போன வருஷம் அனிவர்சரிக்கு ஜுவல் வாங்கினப்பயே அந்த தொலைஞ்சு போன அதவே திரும்ப ஞாபகப்படுத்தாத, விட்டு. அந்த செயின் வாங்கினப்பயே வந்து நான் என்ன நினச்சேன்னா, நான் தங்கம் வந்து அதிகமாக நம்ம வாங்கினதே கிடையாது. நம்ம இப்போ வரைக்குமே மேக்ஸிமம் ஒரு 5 பவுன் வாங்கிப்போமா, கல்யாணம் ஆனதுலேருந்து. அவ்வளோதான் வாங்கியிருக்கோம். ஸோ இருக்கும் 2 பவுன் தோடு இருக்கும். ஸோ அவ்வளோ ரொம்ப கம்மியாக தான் வந்து தங்கம் நம்ம வாங்கியிருக்கோம். காரணம் நம்ம 2 பேருக்குமே பெருசாக வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் வாங்கணும், அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக வாங்கணும். ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு ஏதாவது செலவு இருக்கும் போதும் நம்ம தங்கத்தை வச்சு தான் நம்ம செலவு பண்ணுறோம். அதை அப்புறம் கட்டுறோம், எடுக்கிறோம், திருப்பி வேற செலவு பண்ணுறோம், கட்டுறோம், வைக்கிறோம். ஸோ நகை நம்ம கையில இருக்கு அப்படின்னா அடுத்த செலவுக்கு வந்து அதை வச்சிடலாம், அதை வச்சு நம்ம அந்த செலவு பார்த்துக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால போன வருஷம் அனிவர்சரிக்கு வந்து நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். என்ன ப்ராமிஸ் பண்ணேன்? அடுத்த வருஷம் 10வது அனிவர்சரி, ஸோ 10 பவுன் எடுத்துறேன் அப்படின்னு கமல் வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா, அனிவர்சரி நேத்து முடிஞ்சது. நேத்து வந்து நாங்க வயநாடுல இருக்கோம். ஆமா, நேத்து ஃபுல்லா டிராவல்லே நம்ம வந்து அனிவர்சரி வந்து ஓடிருச்சு, டிராவல்லே போயிருச்சு. அதனால இன்னைக்கு அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ற விதமா கமல் வந்து 10 பவுன் எடுத்துற போறாங்க. ஆமா, சீட்டு போட்டிருந்தோம், அதுக்காகவே சீட்டு போட்டிருந்தோம். ஸோ அந்த சீட்டை கொஞ்சம் ஏர்லியாக எடுத்து இன்னைக்கு வந்து அதை நிறைவேற்ற போறோம். அதான் பிறந்த நாளைக்கு 1 பவுன் காயின் வேற எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு 10 பவுன் எடுத்துடலாம். கமல் கடைக்கு வந்தாச்சு. தீபாவளிக்கு அக்கா அவங்க தோடு எடுக்க வந்தப்போ ஒரு ரிவர்சபிள் செயின் பார்த்துட்டு போயிருந்தேன். எனக்கு அதே மாதிரி செயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அது கேட்டேன். ஸோ அந்த மாடல், நான் பார்த்து வச்ச மாடல் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இருக்க மாடல்ஸ் எனக்கு எதுவுமே வந்து பெருசாக பிடிக்கல. நான் பார்த்து வச்ச மாடல் இல்லை அப்படின்னதுமே என்ன எடுக்கலாம், அடுத்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. சரி, அக்கா வர்ற வரைக்கும் ஏதாவது பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். டீச்சர் அக்காவையும் வர சொல்லியிருக்கேன். நான் 10 பவுனுக்கு ஒரே ஆரம் மாதிரி பார்க்கலாமா, இல்லை 7 பவுனுக்கு ஒரு ஆரம், 3 பவுனுக்கு ஒரு நெக்லஸ், அந்த மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வாங்கி வீட்டில் பத்திரப்படுத்தி வைக்க போகிறது கிடையாது, எப்படி இருந்தாலும் அடகுக்கு போகும். அடகுக்கு போச்சு அப்படின்னா நமக்கு திருப்பி வரும்போது உடையாமல் வரணும், அந்த மாதிரியும் பார்த்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரியான செயின் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம மடக்கி வைக்கும் போது கண்டிப்பாக உடஞ்சிரும். காலியாக இருக்கும் நினைக்கிறேன், இல்லை பின்னாடி காலியாக இருக்கும். அதான் லைட் வெயிட்டாக இருக்கு. எங்கள் அக்கா அடகு வாங்கிக்கிறோம். இது 8 பவுன்.
ரொம்ப லைட் வெயிட்டாக அது இல்லை ரிவர்சபிள் செயின் நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல இந்த மாடலே இல்லை கோல்டு கலர் ஸ்டோன் நல்லா நீ ஏன் நல்லா இல்லை நீ வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்தி இந்தாப்பா இல்லை இல்லை இது மட்டும் 15 பவுன் நல்லா இருக்குல்ல கமல் எனக்கு வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன் முடிவு பண்ணிட்டான். எதுவுமே 2 பேருமே போடுது நல்லா ரவுடி மாதிரியே இருக்கு அது மேட்ச் வேற இது மட்டுமே போட்டால் போதும். நான் போட்டு பார்ப்பேன். இப்போ அவன் போட்டு பாப்பா பாரு கேட்கணும். அவங்கள்ட்ட கூட அவங்க போட்டு எனக்கு நகை பார்த்து செலக்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதனால தான் அக்காவை வர சொல்லியிருந்தேன். அக்காவுக்கு வந்து இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம். அக்கா தான் பார்த்து செலக்ட் பண்ணாங்க. எங்கள் பாண்டி அக்காவும் இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நல்லா இருக்கு. திரும்ப ஐயோ ஏன் அட்டென்ஷன்லேயே இருக்க. இல்லை நெக்லஸ் மாதிரி போட முடியாதா இன்னும் திரும்ப அது திரும்ப ரஜித்து இந்த மாதிரி போட்டு பழக்கம் கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக 7 பவுனுக்கு ஒரு ஆரம், அதுக்கு மேட்சிங்காக 3 பவுனுக்கு ஒரு நெக்லஸ் எடுத்தோம். ஃபஸ்ட்டு அந்த ஆரத்துக்கு மேட்சாக சோக்கர் செட்டு தான் காமிச்சாங்க. பட் எனக்கு அந்த சோக்கர் செட்டு வேண்டாம், நானும் போட மாட்டேன், கண்டிப்பாக என் பிள்ளைங்களும் போடாதுங்க அப்படின்றனால அதை மாற்றிட்டு நெக்லஸ் டைப்பில் எடுத்துட்டேன். எனக்கும் அக்காவுக்கும் ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் தான் பிடிச்சிருந்தது. ஃபைனலாக ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இல்லை பச்சை கலர் தொங்குற மாதிரி பச்சை கலர் தொங்குற மாதிரி அதுதான் இருக்குது. சோக்கர் மாடல் தான் இருக்குது. ஓகேவா? இது எங்களோட 10th அனிவர்சரிக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். கடையிலேருந்து கேக் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு விட்டு நகை கடையில் அப்படியே கேக் கட் பண்ணது ஒரு மாதிரி அந்த ஃபீலும் வந்து ஜாலியாக இருந்தது. 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கீங்க, அனாவசிய செலவு பண்ணாதீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு பர்சனலாகவும் சரி கமெண்ட்லேயும் சரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் அனிவர்சரிக்கு பிளான் பண்ணோம் வருஷம் கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இது 10th இயர் அனிவர்சரி அப்படின்றனால 10 பவுன் எடுக்கணும்னு பிளான் பண்ணி நாங்கள் 5 லட்ச ரூபா சீட்டு போட்டு அந்த சீட்டு காசு எடுத்து தான் வந்து இந்த நகை எடுக்கிறோம். 10 பவுன் நகை எடுக்கணும் அப்படின்றது கோல். அந்த கமிட்மெண்ட்டுக்காக நானும் கமலும் எங்களோட உழைப்பை வந்து அதில் போட்டிருக்கோம். அந்த உழைப்புக்கான பலன் வந்து அந்த நகையை கையில் வாங்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஃபைனலாக நகையை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அக்கா வந்து பைக்கில் வந்திருந்தாங்க, அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்துப்போ. பாபா நாய் இப்படி செத்து போயிருக்கு நேரம். பாம் இருக்கு. சின்னவளுக்கு சின்னது, பெரியவளுக்கு பெருசு. நீ வச்சுக்க, இந்த நீ வச்சுக்க. ஓகே. ஆஹா, அப்ப எனக்கு அவனுக்கு கிடையாது போ. ஆஹா சொல்லுவீங்கல்ல. பிச்சிராதடா. பிச்சிராதீங்க. நல்லா இருக்கா? நல்லாக்கா. அது ஏன் இந்த கொக்கி தங்கத்திலே எடுத்துருக்கலாமா? இது அது கேட்டோம், அதுக்கு இன்னொரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துச்சு. சரி அது இப்போ வாங்க வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு ஒரு கொக்கி இருந்தா கூட இது போடுற அன்னைக்கு அது கழட்டி கூட போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வாங்கி வந்துருக்கலாம். இன்னொரு 50,000 ரூபா கூட வந்துச்சு. சரி இப்போ காசு இல்லைன்னு சொல்லிட்டு இது போட்டு இந்த கயிறு போட்டா அந்த கயிறு போட்டாவே பித்தளை சங்கிலின்னு தான் நினைப்பாங்க. ஆமாம்.
என்ன முறைச்சு பாக்குற? அது பெருசு அவளுக்கான், சின்னது இவளுக்கான். ரெண்டுமே எங்கள் அம்மாவுக்கு தான். போட்டு விடுறேன் வாங்க. ஸ்வாப்ல கையில திரும்ப இவ்வளோ காசு போட்டு இதை எடுத்து அந்த பாசி அதாம்மா, அதை எல்லாம் கேட்டோம், எடுத்து வச்சாங்க. அதுக்கு 4 கிராம் ஒரு இதுக்கு 4 கிராம் கேட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பவுன்னா அது ஒரு இன்னொரு 50,000 ரூபா கூட வந்துடுது. சரி, அது இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். ஒரு போட்டோ எடுக்கலாம், போட்டு பார்க்கலாம். இங்க தோடு தோடு வேற இங்க தோடு வைக்கணும். அதுதான் அந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி கணக்கிலே கேட்குறான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது கேடியுமா? கேடிஎம் தான். பொறு, நீ பாட்டு கழட்டாத, பொறு. அப்ப இதுக்கு அதுக்குள்ள நீ வா. குத்துது குடையுதுன்னா உங்களுக்குலாம் ஒண்ணுமே போட்டு விட முடியாது. எல்லாத்தையும் காரணியாக கொடுத்துருவான். ஓ நைஸ். எங்கள் கழட்டி அஜிட்டு கொடு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இருமா ஏய் போட்டு பாரு, போட்டு பாரு, போட்டு பாரு. ஏய் போட்டு பாருமா, போட்டு பாருமா, போட்டு பாருமா, மா பிள்ளைங்களுக்கு போட்டு விட்டுட்டு அத்தையை போட்டு பார்க்க சொன்னதுக்கு நான் பாசிலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. செம பல்பு, அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இப்போதைக்கு நான் பேக் ஹூக் எடுக்கல, அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபாய் ஆகும் அப்படின்னாங்க. இப்போதைக்கு கையில் அமௌண்ட் இல்லை அப்படின்றனால நான் ரோப்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.